லேட்டஸ்ட்டாக தினேஷ் ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அர்ச்சனாவோட வெற்றி வந்துட்டு அவங்க வந்துட்டு கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதாவது பிஆர் செட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பெய்டு பாட்டை வச்சு கள்ள ஓட்டு போட்டு தான் அவங்க வந்துட்டு இந்த வின்னர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக என்னைய வேற சேர்த்துக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி தினேஷே வந்துட்டு வந்த முதல் வாரத்தில் சொன்னார், இந்த மாதிரி அர்ச்சனா வந்துட்டு பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்துட்டு பிஆர் செட் பண்ணிட்டு வந்தாங்களோ இல்லையோ அதெல்லாம் நான் இப்போ பேச வரல. அது உண்மையே பொய்யோ அப்படின்னு கூட நமக்கு தெரியாது, நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டைட்டில் வந்துட்டு கண்டிப்பாக தகுதியான ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதாவது அர்ச்சனா இந்த டைட்டிலுக்கு தகுதியான ஒரு ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா இந்த டைட்டிலை வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக அர்ச்சனா இல்லை நான் இல்லை மணி இல்லை விஷ்ணு, எங்க 4 பேரில் யாருக்கு டைட்டில் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த 4 பேரை தவிர்த்து வேற யாருக்காவது போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி பிரதீப்க்கு ரெட் கார்டு காட்டாத ஒருத்தங்க ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா நானும் அர்ச்சனா வந்து அதுக்கு வந்துட்டு அந்த வகையில் அப்படி இருந்தோம். இருந்தாலும் கூட மணியும் விஷ்ணு அப்புறமா அதை உணர்ந்துட்டாங்க. சில பேரோட சதி சொல்ல கேட்டு இந்த மாதிரி தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க உணர்ந்துட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அந்த வகையில் பிரதீப்காக அர்ச்சனா ஜெயிச்சது எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.